Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஹார்ட் ஹோம் அண்ட் டிராவல். இன்னைக்கு 5th டே. ஸோ அதனால தைப்பேல நாங்கள் வந்து கம்ப்யூட்டர்ஸ் ஈவெண்ட்ஸ்லாம் முடிஞ்சிட்டு வந்தாச்சு. இப்போ 5 o'clock ஆகுது. ஸோ அதனால பக்கத்தில் வந்து ஒரு டெம்பிள் போகிறோம். இப்போ நாங்கள் ஜாங் நாங் டாங்குள்ள டெம்பிள் போகிறோம். அது ஸ்மால் ஹில்லுங்க மேலே இருக்குது. நிறைய ஸ்டெப்ஸ் டெல் எப்படி போகுது. இந்த ஜாங் நாங் டெம்பிள் வந்து இங்கேருந்து ஒரு 18 minutes காட்டுது. போகலாம். நாங்கள் நைட் மார்க்கெட் போகலான்னு பார்த்தோம். அது வந்து மெட்ரோ எடுத்துகிட்டு போனோம். இல்லாட்டி இங்கேயுமே இருக்குது. பட் அது டியூஸ்டே ஃப்ரைடே மட்டும் தான். ஸோ அதனால் நாளைக்கு அங்கே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஸ்டேர்ஸ் இருக்குது. எவ்வளோ இருக்குன்னு தெரியல. வாங்க போகலாம். ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஃபாரஸ்ட்டில் உள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஸ்னேல் குட்டி குட்டியா இருக்கு. இந்த இலகுல ரெயின் விழுந்துட்டே இருக்குல்லங்க. Yeah, go slowly, don't step on any of this tail. ஃபுல் ஃபாரஸ்ட் தான். Go slow. ஃபுல்லா. Oh my god, I don't want to kill any of these snails. That killed 200 pounds already. Please. கொஞ்சம் ஏறதுக்குள்ள அப்படி மூச்சு வாங்கிடுச்சு. இன்னைக்கு வேற நல்ல ரெயின் இருந்துச்சு, நேத்தும் இருந்துச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் ஸ்டாப் ஆயிருக்கு. ரெயின் கூட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. வாங்க போகலாம். இங்க ஒரு கார்டன் மாதிரி இருக்கு. நம்ம முதல்ல டெம்பிள் போயிட்டு வரலாம். டெம்பிள் போலாம். அரே எட்ஜ்ல தான் நிறைய ஸ்னேல்ஸ். எட்ஜ் Bro, the snail is insane. Oh, it's going down. Hey, look at it, it's moving. சரி வா. That's so slow. Bro, go faster. It's not that heavy, bro. So ரெயின் தூர ஸ்டார்ட் ஆயிருச்சு. டெம்பிள் வந்தாச்சு. டிஃப்ரெண்டாக இருக்கு. டிராகன்லாம் மேலே இருக்கு கோபுரத்தில். இவ்வளோ ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டோன்லலாம் அவ்வளோ பெயிண்டிங் சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு. ஃபுல் டிராகன் தான் இந்த ஃபுல்லாக. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே தான் அவங்க பத்திலாம் வைக்கிறாங்க. ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். மவுண்டனில் அவ்வளோ மேலே ஏறி வந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே டெம்பிள் இருக்குது. அங்கேருந்து சிட்டி வியூ அப்படியே தெரியுது. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா க்ரீனாக இருக்குது. நிறைய பிளான்ஸ், நிறைய ட்ரீஸ் இருக்குது. இந்த டெம்பிள்லேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்ஸ், அதில் வந்து நிறைய பெயிண்டிங் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயினாக பார்த்தா அந்த காடு அது வந்து ஐஸ்லலாம் அப்படியே லைட்ஸ் அப்படி வச்சுருக்காங்க ரெட் கலரில்.
ஸோ அது பார்க்குறக்கு அந்த ட்ராகன் மாதிரி இருக்குது மேலெல்லாம். இங்கேயும் இன்னொரு ஒரு 2-3 காட் இங்கேயும் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அதுவும் என்னென்னு பார்க்கலாம். அதுலேயுமே அவங்க பற்றி வச்சுருக்காங்க. நிறைய டிஃப்ரெண்ட் ட்ரீஸ்லாம் இருக்குது. இந்த பிளான்ட்லாம் பாருங்கள் பிங்க் கலரில் இருக்குது. அந்த ட்ரீஸ்லாம் பார்த்ததே இல்லை. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு ஹைக்கிங் வந்த எக்ஸ்பீரியன்ஸு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனோட தான் இங்கே அந்த லைட்ஸ் எல்லாம் போடுவாங்க. ஸோ அப்படின்னு பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். நாங்கள் டார்க்காக இருக்கக்கூடாதுன்னா சீக்கிரம் வந்தோம். வந்துட்டு நம்ம திருப்பி கீழே இறங்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹோட்டல்லேருந்து ரொம்ப தூரம் இல்லை, 18 minutes காட்டுச்சு. பட் ஏறுறதுக்கு தான் அவ்வளோ நேரம் ஆச்சு. அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு. அதில் பெயிண்டிங் பண்ணிருக்காங்களோ அதான் இன்னும் சூப்பராக இருக்குது. இங்கேயுமே டெம்பிளில் நம்ம இந்தியாவில் எப்படி டெம்பிளில் வந்து சுற்றி வருவாங்க, அதே மாதிரி இங்கேயுமே வே போட்டிருக்காங்க. டெம்பிளை சுற்றி வர்ற மாதிரி அந்த மாதிரி போகிறவங்க அந்த மாதிரி போயிட்டு வருவாங்க. நல்லா இருந்துச்சு. ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். மேலே ஏறி வந்துட்டு பார்க்குறதுக்கு இந்த பிளேஸே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா ரெயின் தூரிக்கிட்டே இருக்கனால இன்னும் சூப்பராக இருக்குது மேலே ஏறி வர்றதுக்கு. அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ எல்லாம் லைட்ஸ் எல்லாம் போட்டாங்க. அங்கெல்லாம் அப்படியே டார்க் கிளவுட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா ரெயின் விடும்னு நினைக்கிறேன் நைட்டுக்கு. போயிட்டு கிடக்கு. டிஃப்ரெண்டான பிளான்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்த்ததே இல்லை. எவ்வளோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு. இந்த பாலமரம் கொண்டு வச்சிருக்காங்க. இது நம்ம நித்திய கல்யாணி. செம்பருத்தி பூரே நிறைய ஆடு. செம்பருத்தி இந்த கலர்ல இங்க ரோஸும் இருக்கு. இங்க உட்கார்ற இடமா இது? டெம்பிளுக்கு வர்றவங்க தங்குற இடமோ? ஸோ இன்னைக்கு ஒரு ஹைக்கிங் வந்தாச்சு. அது என்ன தெரியுமா, இட் இஸ் பிரைவேட் கார்டன் ஃபார் வெஜிடபிள்ஸ் நினைக்கிறேன். வெஜிடபிள்ஸ் க்ரோ பண்ண மாதிரி இருக்கு. பாக்க சொல்ல மேலே ஏறும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இறங்கும்போது அப்படியே சூப்பர் ஈஸியாக இருக்குது. ஏறும்போது இந்த சைனை பார்த்தோன்னே தான் எப்பா வந்துருச்சு அப்படின்னு நினச்சோம். மேலே இந்தியாவிலலாம் இந்த 5 ஃபால்ஸ் போயில அதுக்கு மேலே ஏறுவோம். நல்லா மாறி இருந்துச்சு. பழத்தோட்ட அருவிக்கு ஸ்நாக்ஸ் பிரேக்கா
முடிஞ்சிச்சு. மேலே போயிட்டு வந்தோடனே டயர்ட் ஆயிட்டான். என்ன ஷான்? அவ்வளோதான், மவுண்டெயின்லேருந்து இறங்கியாச்சு. அவன் வந்து எலஃபண்ட் மவுண்டெயின் போகணுன்னு சொல்லியிருந்தான். பட் ரெயின் இருக்கும்போது நிறைய ஏற முடியுமான்னு தெரியல அப்படின்னு யோசிச்சிருந்தோம். அதனால தான் சரி பக்கத்தில் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலான்னு சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த டெம்பிள் காட்டுச்சு. சரி ஓகே இங்கே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தோம். நல்லா இருந்துச்சு, ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஷான் எப்படி இருந்துச்சு? ஆன் த வேல இங்கே ஒரு கேனல் மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குல்ல அந்த ட்ரீல உள்ள ஃப்ளவர்ஸ், லீவ்ஸோட ஃப்ளவர்ஸ் நிறைய இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you again another interesting video. Bye bye. See you.